எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. Wait. Hello, good evening. வணக்கம். Good evening. Welcome to this session. Chitra, very good evening. சரி, ஓகே. Now, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம pteridophyte முடிக்க போறோம், Gymnosperm முடிக்க போறோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு புது பாட்டனி டீச்சர் வந்திருக்காங்க. குட் ஈவினிங் நித்யா, வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங் வாசுகி. வெரி குட் ஈவினிங் கண்ணா. வெரி குட் ஈவினிங். எப்படி இருக்கு இந்த நியூஸ்? உங்களுக்கு புது டீச்சர் வந்திருக்காங்க. குட் ஈவினிங். ஹாய் கிருதி. ஹாய், வணக்கம். ஹாய், ஹலோ, ஹாய் வெற்றி. எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஹாய், ஹலோ. குட் நியூஸ். ஓகே சித்ரா, வெரி குட். குட் நியூஸ். ஓகே, ரைட். சலோ, ரொம்ப நல்லது. வெரி குட். ஓகே, தெரியல யார். நான் சும்மா தான் சொன்னேன். நான் அப்போ நான் வேண்டாமா, நான் அதான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். சரி, யாருக்கு நான் போயிட்டா சந்தோஷம் அப்படின்னு செக் பண்ணும்போது சித்ரா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் போயிட்டா சித்ராக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா, ஹாப்பி. நான் பாட்னி எடுக்கக்கூடாது, அப்படிதானே? அதனால தான் நான் ஜஸ்ட் செக் பண்ணேன். நீங்க என்ன மாட்டிக்கிட்டீங்களா? ஓ ஹோ ஹோ ஹோ. அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டேன், விழுந்துட்டேன். அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டேன். லைக் பின்னிட்ட சித்ரா. ச்சே, என்ன ஒரு பாசம். குட் நியூஸ். ஹோல் டே வெயிட்டிங் ஃபார். ஓகே. எஸ். ஸோ நான் பாட்னி தான் எடுக்க போகிறேன். நான் பாட்னி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் நான் எடுக்கிற வரைக்கும் நான் தான் எடுப்பேன். எனிவேஸ், ஓகே. பேட் நியூஸா? ஐயோ. ஓகே. சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ஸோ ஹாப்பி டு see you all again on this live session after one day gap, சண்டே கேப்புக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் லைவ் செஷன் மீட் பண்ணுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. எஸ், நோ ஹெடேக். எஸ், எனக்கு தலைவலி இன்னைக்கு இல்லை. பட் போகிற வரைக்கும் தலைவலி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. பட் தாக்கு பிடிச்சிரும், ஐ ஹோப் ஸோ. பிகாஸ் காலையிலேருந்து நான் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு ஆஃப்டர் லாங் லைக் நேற்று நைட்டு தூங்கும்போது 2:30. ஓகே, நேற்று நைட்டு நான் தூங்கும்போது எவ்வளோ? 2:30. யா, நான் தான் இருக்கேன். எஸ் நான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு, ரைட்? யா. ஸோ நைட்டு தூங்கும்போது 2:30 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் காலையிலேருந்து எனக்கு அப்படியே பயங்கரமாக தூக்கம் சொக்குது. ஓகே, நான் இப்போ இங்கே உட்காந்தாலும் இந்த ஏசியில் அப்படியே நான் தூங்கிடுவேன். தூங்கினா அடுத்த காலையில் தான் எந்திரிப்பேன். அந்த மாதிரி தூக்கம் பயங்கரமாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஹெடேக் இல்லை. ஸோ இட்ஸ் ஸோ குட் டு பி ஹியர் அண்ட் டு டேக் கிளாஸ் ஃபார் யூ. Health is fine for me. Health is fine. Actually, the problem is now food habit is not so good. Food habit அவ்வளோ நல்லா இல்லை. டைம்லி ஃபுட் எடுக்க முடியறது இல்லை, அதுதான் பிரச்சனை. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறது இல்லை கண்ணா. ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. எடுத்துகிட்டு இருந்தேன், பட் இப்போ எடுக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். ஓகே, எல்லாமே என்னது ஆன்லைன் தான்.
ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ நீங்கள் என்னோட கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே இருக்குது. எனிவேஸ் ரிகார்டிங் கிளாஸ் இஃப் யூ வாண்ட் டு டாக்னா யூ கேன் டாக் லேட்டர் அபவுட் இந்த குரூப்போ நீங்கள் டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை நீங்கள் குரூப் 1 வீக்காக ஃபீவர் சார். ஓ ஐயோ வெற்றி, ஸோ சேட். இப்போ நல்லா இருக்கு. ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட் நவ், ரைட்? எஸ். ஹாய் ஷம்மு, ஹலோ ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? யூ கேன் லைக் மறுபடியும் ஒரு தாட்டி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் என்னோட மெமரிக்கு ஐம் ஸோ சாரி தட் ஐம் ஹேவிங் எ வெரி பேட் மெமரி. ஓகே, anyways, so if you want to talk about the classes and other things, like you can directly talk to me. Apart from this, you can directly talk to me. If you want, you can like telegramல நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம கிட்ட டெலிகிராம் இருக்குல்ல. ஸோ டெலிகிராமில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இருக்கீங்க, அதில் கிளிக் பண்ணி நம்மளுக்கு எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எதாவது வேணும், எதாவது டவுட் இருக்குது, எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, எதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் எது இருந்தாலும் யூ கேன் லைக் டேரெக்ட்லி டெக்ஸ்ட் மீ ஆன் டெலிகிராம், ரைட்? டெலிகிராமில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ ஏன் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அண்ட் ஐம் லைக் மேக்ஸிமம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக அதில் ரிப்ளை நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? எஸ், சரி. அதே மாதிரி ஐ வில் ஆல்சோ ரிப்ளை ஃபார் ஆல் யுவர் டெக்ஸ்ட் as soon as I see that. Okay, as soon as I see that text. Clear? I usually hi I always look fresh. I always look fresh, Kanna. I always look fresh, Ram sir. Okay, I usually watch your recorded class daily because எனக்கு school daily 5 o'clock 5 o'clock 5:40க்கு தான் விடுறாங்க. ஸோ என்னால் லைவ் செஷன் பார்க்க முடியல சார். இனிமேல் நான் லைவ் அட்டென்ட் பண்ணுவேன் சார். அப்படியா? சரி, ஓகே 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 கண்ணா. ஹாய் எழில், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஷமீமா, ரைட் ஷமீமா. ஸோ ஷமீமா, ஷம்முனே ஃபைன். ஷம்மு இஸ் ஃபைன் ஃபார் மீ பிகாஸ் ஷமீமான்னு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி போடணுமா? சுற்றி போட்டுருங்க. அப்போ நீங்கள் வரணும் இங்கே சுற்றி போடுறதுக்கு இல்லையா? ஆன்லைனில் சுற்றி போடுற எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லைல்ல. ஸோ வந்து நீங்கள் சுற்றி போடுங்க. சலோ, ஓகே. ராம்பாரதி சார், மிஸ்டர் ராம்பாரதி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கிளாஸ் அப்படியே கவனிங்க, நோட்ஸ் எடுங்க. நீங்கள் நோட்ஸ் சென்ட் பண்ணுறது கிடையாது குரூப்பில், அதனால் நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள், சரியா? எஸ், பட் 1 டேக்கு 8 hours தான் படிக்க முடியுது. பரவாயில்ல, 1 டேக்கு 8 hours படிக்க முடியுதுன்னா இட்ஸ் மோர் தென் இனஃப், நோ ப்ராப்ளம். 8 hours ஒழுக்கமாக நீ படித்தாலே அந்த 8 hours போதும் உனக்கு, சரியா? சரி, ஆல் ரைட். ஸோ அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, டெலிகிராமில் நான் உங்களுக்கு மெசேஜ் நீங்கள் எனக்கு பண்ணிங்கன்னா ஐ வில் ரிப்ளை ஃபார் தேட் as soon as எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணுறேன். ஓகே, சரி. ஸோ 36 members, ஸோ பீப்புள் ஆர் ஜாயினிங், வெரி குட், நல்லது தான். ஓகே, சலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், சரியா? டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஜிம்னோஸ்பர்ம்ஸ், எஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோஸ்பர்ம்ஸ் படிக்க போகிறோம். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அது கூட நம்ம டெரிடோஃபைட்ஸும் படிக்க போகிறோம். டெரிடோஃபைட்ஸ், இந்த ரெண்டுமே நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். ஓகே, இந்த ரெண்டுமே இன்னைக்கு நம்ம முடிக்க போகிறோம். 1 hour 15 minutes study, 10 minutes break, correct? Yes, Sanjuta, good evening, very good evening Kanna, very good evening and welcome to the session. All right, sir, chalo. So first thing what we are going to study is pteridophytes. Pteridophytes are introduction நம்ம already பார்த்தாச்சு. The pteridophytes include horsetails and ferns. Pteridophytes ல என்ன இருக்கு, horsetails இருக்கு, ferns இருக்கு. Pteridophytes are used for medicinal purposes and soil binders. Pteridophytes என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, நம்பர் 1. அண்ட் ஃபார் சாயில் பைண்டர்ஸ், இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஹாய் பிரியதர்ஷினி, ஹாய், எப்படி இருக்கீங்க? பார்த்தரோஸ் மீன்ஸ் பிரியதர்ஷினி, ஐ ஹோப் ஸோ. இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஓகே, நான் தப்பாக சொல்லிட்டேன்னா ஐம் சாரி, நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் பிரியதர்ஷினி தான் நினைக்கிறேன் இல்லையா? எஸ், பார்த்தரோஸ். ஹாய், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த செஷன். ஆல்ரைட், நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறது டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இன்னைக்கு முடிக்க போகிறோம். Right? Okay, thank you. Now they are also frequently grown as ornamental. So ornamental plant ஆவும் இங்க நம்ம இதை வந்து நம்ம grow பண்றோம் டெரிடோஃபைட்ஸை. டெரிடோஃபைட்ஸ் அப்படிங்கிறது first vascular plants அப்படின்னு சொல்லலாம்.
இல்லடா கண்ணா நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான் இந்த டைமிங்க்கு கிளாஸ் இருக்கு. நாளானி தட் இஸ் வென்ஸ்டேல இருந்து அகெயின் 5 o'clock மாறும். பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் நாட் டு சேஞ்ச் இட். ஓகே, நான் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த டைமை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சார் ப்ரியோஃபைட்ஸ் நோட்ஸ் கரெக்டா சார்? நோட்ஸ் கரெக்ட் தாம்மா, நான் பார்த்தேன், நல்லா இருக்குது. அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன். சரி, அதை எப்படி எடுக்கலாங்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வெரி குட். பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, நான் பார்த்தேன். பட் நான் அதில் ரிப்ளை பண்ணலை பிகாஸ் ஐ வாஸ் ட்ராவலிங். ஸோ ஓகே, ஆல் ரைட். எஸ், யூ ஆர் டூயிங் குட். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் அ குட் ஒர்க் தட் யூ ஆர் டூயிங். வெரி குட். ஸோ நான் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு சேஞ்ச் த டைமிங். 8:30 இனிமேல் டைமிங் இருக்கிற மாதிரி நான் வேணால் பார்க்குறேன். பட் அப்படி இருந்தால் லைக் எனக்கு 10 o'clock வரைக்கும் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சார் நான் இப்போ தான் பயோமாலிகுல் சாப்டர் பார்க்குறேன், ஸோ அது முடிச்சுட்டு நான் இதை பார்க்குறேன் சார். ஆக்சுவலி பயோமாலிகுல் சாப்டர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஜுவாலஜி இது பாட்னி. சரியா, பயோமாலிகுல் டிஃப்ரெண்ட் அண்ட் இது டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயோமாலிகுல் தனியாக நீங்கள் பார்க்கலாம். அது ஜுவாலஜி, இது பாட்னி, ரெண்டுமே வேறு வேறு சாப்டர் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா ஷம்மு? ஆல் ரைட். ஸோ ஆர்னமெண்டல்ஸாக யூஸ் பண்ணலாம், மெடிசினல் பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் 1 மெடிசினல் பர்பஸ், நம்பர் 2 சாயில் பைண்டர்ஸ், நம்பர் 3 ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். எவல்யூஷனரிலி தே ஆர் த ஃபர்ஸ்ட் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ். ஸோ pteridophytes ஆர் த ஃபர்ஸ்ட் terrestrial plants. First terrestrial plants எது? நம்மளோட pteridophytes. To possess vascular tissue. Okay, first terrestrial plants to have vascular tissue. என்னது? Xylem and phloem. You shall study more about this tissue in chapter number 6. So the pteridophytes are found in cool. Number 1 habitat. என்னது? Habitat. They are terrestrial, but they live in cool, damp and shady places. Shady places. 8:30 இருந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியா கண்ணா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோ ப்ராப்ளம். நான் பார்க்குறேன். சரியா, நான் பார்க்குறேன். I'll try my best to do so. Okay, I'll try my best to do so. All right, சரி. அடுத்தது the pteridophytes are found in cool, damp. Okay, fine, right. Now some may flourish well in sandy soil condition. So some may flourish in the sandy soil. So இதில் என்ன இருக்கு? some in sandy soil. Okay, some in sandy soil. Clear? இது the habitat of your pteridophytes. Already நம்ம பார்த்தாச்சு. Next, you may recall that in bryophytes the dominant phase in the life cycle is the gametophytic plant body. However, in pteridophyte the main plant body is sporophyte. இங்க தான் இதுதான் என்னது? dominant. ஸோ இங்கே dominant அப்படின்னு பார்த்தா என்னது? sporophytic phase. Sporophyte is dominant here. ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறதோட லைவ் கிளாஸ் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்கும். அதனால தான் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்கிறேன் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ரெண்டுமே ப்ரியோஃபைட் ஆகட்டும், ஆல்கி ஆகட்டும், அது எல்லாமே கெமிட்டோஃபைட் தான் அதோட டாமினெண்ட்டாக இருந்துச்சு, டாமினெண்ட் ஃபேஸ். பட் ஹியர் ஸ்போரோஃபைட் இஸ் த டாமினெண்ட் ஒன். ஓகே, பிளான்ட் பாடி எது டாமினெண்ட்? இங்கே ஸ்போரோஃபைட். ஓகே, விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ ஸ்போரோஃபைட் தான் root, stem and leaf convert ஆகும். Yes, bryophytes, gametophyte is dominant, right? And inga sporophyte is dominant. Okay, these organs possess well differentiated vascular tissues because xylem phloem already vandirchu. So idhula xylem phloem rendume irukkum. The leaves in pteridophyta are small, that is called microphyls, as in selaginella, or large, that is macrophyls, as in ferns. ஸோ இந்த லீவ்ஸ் வந்து இதில் டெரிடோஃபைட்ஸில் லீவ்ஸ் ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு சில பிளான்ஸில் என்ன இருக்கும்? சின்னதாக இருக்கும். ஒரு சில பிளான்ஸில் பெருசாக இருக்கும். ஓகே, சின்னதாக இருக்கிறது என்னது? லைக் செலாஜினெல்லா, இதில் என்ன இருக்கும்? சின்னதாக இருக்கும். அண்ட் ஃபர்ன்ஸில் பெருசாக இருக்கும். சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் மைக்ரோஃபில்ஸ்.
ஃபில்ஸ். ஸோ மைக்ரோஃபில்ஸ் அப்படின்னா என்னது ஸ்மாலர் லீவ்ஸ், ஏன்னா ஸ்மாலர் லீவ்ஸ். அதே வந்து மேக்ரோ அப்படின்னா பெருசு, மேக்ரோஃபில்ஸ் அப்படின்னா என்னது பெருசு, லார்ஜர் லீவ்ஸ். மார்க்கர் கலர் சேஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குதா, என்ன சேஞ்ச் பண்ணலாம், சரி ஒயிட் ஆக்கிடலாம். ஆல்ரைட், சரி. The sporophytes, okay, the sporophytes bear sporangia that are subtended by leaf-like appendages called sporophylls. The sporophytes bear sporangia, okay. Sporophyteல என்ன இருக்கும், sporophyteல என்ன இருக்கும், sporangia present ஆயிருக்கும், sporophyteல சின்னதா நம்ம sporangia present ஆயிருக்கும், கரெக்டா, sporangia இருக்கும். And sporangia that are subtended in a leaf-like appendage called sporophylls. So sporophyteல actually என்ன இருக்கும், sporophyteல sporophylls இருக்கும். And in the sporophylls குள்ள நம்ம sporangia present ஆயிருக்கும், கரெக்டா. இப்போ கண்ணு தெரியுதாடா கண்ணா, இப்போ கண்ணு தெரியுதா, ஆல்ரைட். எஸ், இந்த பார்க்கர் கலர் உங்களுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னு நம்புறேன் இல்லையா, இந்த உங்களுக்கு தெரியுது தானே, சொல்லுங்க எஸ் ஆர் நோ, டெல் மீ எஸ் ஆர் நோ. ஓகே 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 ஃபைன். நவ் ஸ்போரோஃபைட்ஸ், ஸ்பொராஞ்சியா, ஸ்போரோஃபில்ஸ் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அழகான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது, ஒரு சின்ன லைஃப் சைக்கிள் தான், ஓகே, லைஃப் சைக்கிள் தான். ஆனால் இந்த லைஃப் சைக்கிளில், ஓகே, இந்த லைஃப் சைக்கிளில் ஸ்போர் ஃபார்மேஷன் பேசிக்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பேசிக்ஸ் படிக்கலாம், சரியா, என்ன பண்ணலாம், பேசிக்ஸ் படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது இதோட டாமினன்ட் பிளான்ட். ஓகே, ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது என்னது, இதோட டாமினன்ட் பார்ட் ஆஃப் திஸ் பிளான்ட் ஸ்போரோஃபைட். அப்போது இந்த ஸ்போரோஃபைட் டாமினன்ட் பார்ட் அப்படின்னா, ஓகே, டாமினன்ட் பார்ட் அப்படின்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது, ஸ்போர்ஸ். ஸ்போரோஃபைட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போரோஃபைட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ் எப்படி இருக்கும், ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸாக இருக்கும். ஓகே, ஸ்போரோஃபைட் என்னது, டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட். Sporophyte is diploid, dominant and independent. இங்க என்னது, sporophyte is dominant and independent, number 1. Number 2, the sporophyte is diploid in nature, fine. Number 3 என்னது, number 3 they produces spores. அந்த spores என்ன இருக்கும், haploid spores இருக்கும், கரெக்டா. ஓகே, now இந்த ஸ்போர்ஸ்ல நம்ம என்ன இருக்கும், இந்த ஸ்போரோஃபைட்ல ஸ்போரோஃபில்ஸ் present ஆயிருக்கும். ஓகே, இந்த ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கும், ஸ்போரோஃபில்ஸ் present ஆயிருக்கும், ஸ்போரோஃபில்ஸ் present ஆயிருக்கும். ஆல்ரைட், எஸ் எஸ் கரெக்ட் தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஸ்போரோஃபைட்டில் ஸ்போரோஃபில் டெவலப் ஆகும். ஸ்போரோஃபில் அப்படிங்கிறது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் என்னது, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் நம்மளோட ஸ்போரோஃபில்ஸ். அதுதான் அந்த ஸ்போரோஃபில்ஸ் தான் மைக்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோஃபில்ஸ்னு சொன்னோம்ல, பெரிய லீஃப் அண்ட் சின்ன லீஃப். ஓகே சார், when physics class either if Wednesday or next day சார், எனக்கு தெரியாதரா, சத்தியமாக எனக்கு தெரியாது.
ஓகே, ஆல்ரைட். ஸோ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம். ஸோ அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் என்னது? ஸ்போரோஃபில். இந்த ஸ்போரோஃபில் என்ன ஆகுது? ஸ்போராஞ்சியா. இதில் தான் என்ன இருக்கு? ஸ்போராஞ்சியா இருக்கு. அண்ட் இந்த ஸ்போராஞ்சியா தான் ஸ்போர் ப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த ஸ்போர் ஹாப்ளாய்ட் ஸ்போர். இதுதான் ஃப்ளோ சார்ட். இதுதான் என்னது? ஃப்ளோ சார்ட். எப்படி? Sporophyte, leaves like structure present ஆயிருக்கும். This is called sporangia holding, sporangia containing that structure அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? ஸ்பொராஞ்சியா இருக்கும். ஸ்பொராஞ்சியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹாப்ளாய்ட் ஸ்போர். ஆல்ரைட், ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். Okay, sporophylls. In cases, sporophylls may form distinct compact structure called strobili or cones. Okay, the sporangia produce spores by meiosis in spore mother cell. The spores germinate to give rise to inconspicuous small but multicellular, inconspicuous small but multicellular free living mostly photosynthetic thyroid gametophyte called prothallus. சரி, இந்த ஸ்போர் வந்து ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வைங்க. ஓகே, ஸ்பொராஞ்சியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, இந்த ஸ்போர் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? ரெண்டு விதமான ஸ்போர் இங்கே ப்ரொடியூஸ் ஆகலாம். என்னது? ரெண்டு விதமான ஸ்போர் இங்கே ப்ரொடியூஸ் ஆகலாம். என்னது? ஒன்று ஸ்மால் ஸ்போர். ஓகே, ஸ்மால் ஸ்போர்னு சொல்ல மாட்டேன். சிமிலர் ஸ்போர்ஸ், சிமிலர் ஷேப் ஸ்போர்ஸ். ஓகே, சிமிலர் ஷேப் ஸ்போர்ஸ். இது என்னது? ஹோமோஸ்போர். ஓகே, இது வந்து என்னது? ஹோமோ, சிமிலர். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். டிஃபரெண்ட் ஸ்போர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்போர்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர் எப்படி வேணால் டெவலப் ஆகலாம். என்னது? ஒரே சைஸில் டெவலப் ஆகலாம், ஒரே மாதிரி டெவலப் ஆகலாம், ஆர் டிஃப்ரெண்ட் டைப்பாக கூட டெவலப் ஆகலாம். சரியா? டிஃப்ரெண்ட் டைப்பாக கூட டெவலப் ஆகலாம். ஹோமோஸ்போரஸ், சேம் ஸ்போர்ஸ், same type of spores or different type of spores? Same type of spores, same type of spores அப்படினா same type of spores அப்படினா என்னது? homospores. ஒரே மாதிரியான sperms. different type of spores அப்படினா என்னது? இது heterospores. heterospores, homospores and heterospores. There are two type of spores. Yes, homospores and heterospores சொல்லலாம். Yes, correct. Homospores and heterospores. So there are two type of spores which it produces. Different sporesல different heterospores அப்படின்னு இருக்குல்ல இங்க. இந்த heterosporesல ஓகே, heterosporesல என்ன இருக்கு? heterosporesல suppose small size-ஆ இருந்தா அதுக்கு பேரு மைக்ரோ ஸ்போர்ஸ். அதே இந்த ஹெட்டரோஸ்போர்ல லார்ஜ் சைஸ்ல இருந்தா, லார்ஜ் சைஸ்டா இருந்தா அது மெகாஸ்போர்ஸ். ஓகே, மெகாஸ்போர்ஸ். கிளியர்? ஸோ ஹெட்டரோஸ்போர்ஸ்ல ஸ்மால் சைஸ்டா இருந்தா அது என்னது? மைக்ரோஸ்போர்ஸ். அண்ட் அதே லார்ஜ் சைஸ்டா ஸ்போர்ஸா இருந்தா அதுக்கு பேரு மெகாஸ்போர்ஸ். ठीक है, லார்ஜ் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ், மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் மெகாஸ்போர்ஸ். சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்போர் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? மியோசிஸ் ப்ராசஸ். இங்க எப்படி என்ன ப்ராசஸ்ல ஸ்போர் ப்ரொடக்ஷன் நடக்குது? மியோசிஸ் ப்ராசஸ்ல ஸ்போர் ப்ரொடக்ஷன் இங்க நடக்குது. ஸோ மியோசிஸ் ப்ராசஸ்ல இந்த இடத்துல ஸ்போர் ப்ரொடக்ஷன் நடக்குது. சரி, கிளியரா? கிளியரா? புரிஞ்சுதா? இந்த ஸ்போர் தான் என்ன ஆகும்? எஸ், இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே சின்னதா ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்மால் பட் மல்டி செல்லுலர், ஸ்மால் பட்
multicellular, free living, mostly photosynthetic thalloid gametophyte. Thalloid gametophyte called prothallus. இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? prothallus ப்ரொடியூஸ் ஆகும். prothallus ப்ரொடியூஸ் ஆகும். இது என்னது? thallus gametophyte. thallus gametophyte. These gametophyte requires cool. These gametophyte requires number one, என்னது? This gametophyte requires number one, cool, shady places, damp places to grow. இதை grow ஆகறதுக்கு என்ன வேணும்? number one, cool places வேணும், shady and damp places வேணும். எதுக்காக? அது grow பண்ணணும்னா. எது grow பண்ணணும்னா நம்ம இந்த thallus gametophyte develop ஆகணும் அப்படின்னா. Alright, because of this specific restricted requirement and the need for water for fertilization, the spread of living pteridophytes is limited and restricted to narrow geographical regions. The gametophytes bear male and female sex organ called antheridia and archegonia. So gametophyte ல என்ன இருக்கு? gametophyte ல என்ன இருக்கு? நம்ம gametophyte bear male and female sex organ. male sex organ இருக்கு. male sex organ இங்க present ஆயிருக்கும். and இதுல female sex organ present ஆயிருக்கும். female sex organum present ஆயிருக்கும். male sex organ and female sex organ. male sex organக்கு பேர் என்ன? male sex organக்கு பேரு antheridia. already நம்ம படிச்சதுதான் last bryophytesலயும் அதேதான். antheridia. and female sex organக்கு பேரு archegonia. है ना? antheridia and archegonia. antheridia and archegonia respectively. Okay, so இப்போ என்ன ஆகும்? இந்த antheridiaல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த antheridiaல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த antheridiaல இருந்து anthrazoids ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? இந்த antheridiaல இருந்து anthrazoids ப்ரொடியூஸ் ஆகும். இந்த anthrazoids வாட்டர்ல என்டர் ஆகும் and வாட்டர் மூலியமா எங்க போகும்? ஆர்கிகோனியமோட மவுத்துக்கு போகும். ஓகே, ஆர்கிகோனியம். ஆல்ரைட், ஆர்கிகோனியம். இதுல ஆர்கிகோனியா இருக்கா? இதுல ஃபீமேல் கேமீட் இருக்கும். ஃபீமேல் கேமீட். இந்த ஃபீமேல் கேமீட் இது கூட என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆனா அடுத்தது ஜைகோட் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஆல்ரைட், ஆர்கிகோனியா, antheridia and archegonia. So antheridia என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? anthrazoids. கரெக்டா? So the male gamete, that is anthrazoids, released from the antheridia to the mouth of archegonium. Fusion of male and female gamete with the egg present in the archegonium result in the formation of zygote, and zygote therefore produces multicellular well differentiated sporophyte. அப்போ என்ன ஆகும்? இந்த ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். இந்த ரெண்டும் ஃபியூஸ் ஆனா என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆனா இந்த ஜைகோட் மைட்டோசிஸ் பண்ணி, ஆல்ரைட், மைட்டோசிஸ் பண்ணி என்ன பண்ணும்? ஸ்போரோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்போரோஃபைட் இங்க ப்ரொடியூஸ் பண்ணும், which is diploid in nature. So first என்ன ஆகும்? gametophyte என்னது? haploidல இருந்து நம்ம diploid sporophyte வந்து டெவலப் ஆகும். சரியா? நம்ம diploid sporophyte, and in the sporophyte இங்க dominant, அதனால தான் sporophytic life cycle, diplontic life cycle. இந்த pteridophyteல என்ன இருக்கு? diplontic life cycle இருக்கு, because sporophyte is independent and what? Independent and dominant. Okay, independent and dominant. All right. In majority, அதனால தான் dominant phase அப்படின்னு சொல்றோம். In majority of pteridophytes, in majority of the which is the dominant. Okay, in the majority of the pteridophytes, all the spores are similar kinds. Majority of the similar kinds. Such plants are called homosporous. Already nama paataachu. Edhula example Selaginella, salvinia. Okay, so two homospores. Sorry, ஒரே நிமிஷம், நான் இங்க மாத்தி சொல்லிட்டேன். ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு சிமிலர் கைண்டா இருந்தா அதுக்கு பேரு ஹோமோஸ்போரஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன். டிஃப்ரெண்டா இருந்தா அதுக்கு பேரு ஹெட்டரோஸ்போரஸ்.
ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஹெட்டரோஸ்போரஸ். அப்படி டிஃப்ரெண்ட்டாக எதில் இருக்கும்? இதில் இருக்கும். செலாஜினேலால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் சால்வீனியால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதில்? செலாஜினேலா அண்ட் சால்வீனியா. இதில் என்ன இருக்கும்? இதில் ஹெட்டரோஸ்போரஸ். ஓகே ஹெட்டரோஸ்போரஸ் அப்படின்னா என்னது? ஹெட்டரோஸ்போரஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். தட் இஸ் ஸ்மாலராக இருந்தால் அது மைக்ரோ அண்ட் பெருசாக இருந்தால் அது மேக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். Okay, the megaspore and microspores germinate and give rise to female and male gametophyte respectively. Okay, so இதில் heterosporous என்ன இருக்கும்? heterosporous அப்படின்னா மைக்ரோஸ்போர் என்ன ஃபார்ம் ஆகும் அண்ட் மெகாஸ்போர் என்ன ஃபார்ம் ஆகும்? மெகாஸ்போர் அண்ட் மைக்ரோஸ்போர். ஸோ மைக்ரோனா சின்னது, ஸ்பெர்ம்ஸ் எப்போவுமே சின்னதாக இருக்கும். ஸோ மைக்ரோஸ்போர்னா என்னது? மேல் கேமிட்டோஃபைட் ஃபார்ம் பண்ணும், மேல் கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். அண்ட் மெகாஸ்போர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மெகானா பெருசு அப்படின்னா இது ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்கிற கேமீட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்சிஆர்டி புக்கு தாண்டா இது, என்சிஆர்டி தாண்டா. இந்த சாப்டருக்கு என்சிஆர்டி தான் வேணும் சரியா? நம்ம பிளான்ட் கிங்டம் ஓகே ஃபிசியாலஜி சாப்டர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம என்சிஆர்டிலேருந்து வெளியே நம்மளுக்கு தெரியணும். பட் ஃபிசியாலஜி தவிர நம்ம இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், லிவிங் வேர்ல்ட், பிளான்ட் கிங்டம் இது எல்லாமே என்சிஆர்டி லைன் பை லைன் நம்மளுக்கு தேவை சரியா? ஏன்னா அப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற லைன்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? சரி அப்போ எஸ் அப்போ நம்ம மைக்ரோ மேக்ரோ அப்படிங்கிற மாதிரி எது மேல் கேமிட்டோஃபைட் எது ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் நல்லா நம்மளோட பாடியோட மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரியா? நம்ம ஃபீமேல் கேமிட் வந்து எப்படி இருக்கும்? ஃபீமேல் கேமிட் ஒன்று தான் ப்ரொடியூஸ் ஆகும், பெருசாக ப்ரொடியூஸ் ஆகும், தட் இஸ் ஓவம். அண்ட் மேல் கேமிட் எப்படி? ஸ்பெர்ம் சின்னதாக ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சின்னதாக இருந்தால் அது மேல் கேமிட், மைக்ரோனா ஸ்மால், சின்னதாக இருந்தால் அது மேல், மேக்ரோனா பெருசு, ஓகே மெகானா பெருசு, மேக்ரோனாலும் பெருசு தான் மெகாஸ்போர். ஓகே அது என்னது? மெகானா பெருசு, ஸோ பெருசாக இருக்கும், பெருசாக இருந்தால் அது ஃபீமேல் கேமிட்டோஃபைட். புரிஞ்சுதா? ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே சரி. The female gametophyte in these plants are retained in the parent sporophyte for variable period. The development of zygote into young embryo takes place within the female gametophyte. So female gametophyte la enna agum? Zygote vandu develop agum. Female gametophyte la zygote develop agum. The event is a precursor to the seed habit, considered an important step in evolution. This is one of the most important line. Okay, this is one of the most important line in the event. This event is a precursor to the seed habit, considered an important step in evolution. Edu? The development of zygote into young embryos takes place within female gametophyte. The development of zygote oda development. Okay, zygote oda development என்னது? The development of the zygote into young embryos. So zygote embryo vada develop ஆகும். First என்ன ஆகும்? Male gamete female gamete fuse ஆகும், zygote form ஆகும். zygote வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது mitosis பண்ணி என்ன ஆகும்? embryo form ஆகும். embryoல இருந்து நம்மளோட young one produce ஆகும். கரெக்ட்டா? So அதேதான் the development of zygote into young embryos takes place within the female gametophyte. So in the development of embryo enga nadakudhu? Female gametophyte la nadakudhu. So this event is a precursor to the seed habit, considered an important step in evolution. So female gametophyte nadakadha inga dhaan. Yes, zygote within the female. So இதுதான் வந்துட்டு precursor to the seed habit, considered an important step in evolution. இங்கிருந்து தான் இப்போ seed development, naked seed development இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் naked seed development அப்படிங்கிற ஒரு கான்செப்டை லிங்க் பண்ணுற ஒரு பார்ட். ஸோ இதுதான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட், எவல்யூஷன் நம்ம எது கூட கிரிப்டோகாமி ஃபெனரோகாமி கூட லிங்க் பண்ணுற இதுதான் கனெக்டிங் லிங்க் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட், a very important step of evolution.
சரியா வெரி பிகாஸ் அது சீட் பியரிங் இது நான் சீட் பியரிங் ஸோ அதில் வந்து என்னது சீட் ஹேபிட் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டில் டெவலப் ஆகிறதா இது சீட் ஹேபிட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிகர்சர் அப்படின்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ திஸ் ஈவெண்ட் இஸ் அ ப்ரிகர்சர் டு த சீட் ஹேபிட் கன்சிடர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க இதில் நீட்டில் கேட்டாலும் கேட்கலாம் ஓகே ஓகே சரி the pteridophytes are further classified into 4 classes pteridophytesல இனி 4 கிளாஸ் இருக்கு என்னது Psilopsida Lycopsida okay then Spinopsida and Pteropsida 4 இருக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே சிடா தான் 4 classes number 1 Silo PSILO Psilopsida ரெண்டாவது Lycopsida மூணாவது Spinopsida Opsida நாலாவது என்னது Pteropsida ஸோ இதுதான் நம்மளோட 4 ஃபர்தர் கிளாஸஸ் 4 என்னது கிளாஸஸ் புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா pteridophytes எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா pteridophytes சரி அடுத்தது Gymnosperms அடுத்து என்னது Gymnosperms சிம்பிள் இல்லை ஆஞ்சியோஸ்பர்ம் ஜிம்னோஸ்பர்ம்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது Gymnosperms ஸோ Gymnosperms அப்படின்னா என்ன நேக்கட் சீட் பியரிங் பிளான்ஸ் என்னது நேக்கட் சீட் பியரிங் பிளான்ஸ் ஜிம்னோஸ் அப்படின்னா நேக்கட் அண்ட் ஸ்பர்மா அப்படின்னா சீட் ஸோ நேக்கட் சீட் பியரிங் பிளான்ஸ் ஆல்ரைட் ஸோ ட்ரூ பிளான்ட் அப்படின்னா இதுதான் ட்ரூ பிளான்ட் அப்போது இது என்னது ஃபெனரோகேமி ஏன்னா ஃபெனரோகேமி ஆல்ரைட் நம்பர் 1 நம்பர் 2 வாஸ்குலர் பிளான்ஸ் ட்ரூ வாஸ்குலர் பிளான்ஸ் வேற என்னது நேக்கட் சீட் பியரிங் பிளான்ஸ் வேற என்னது ஹையர் பிளான்ஸ்ல இது ஒன்று பிளான்ஸ் ஹையர் பிளான்ஸ் ஓகே ஆல் ரைட் நவ் ஸோ இதில் மெயின் என்னது இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா ஓவரீஸ் இருக்குல்ல அது வந்து ஓவியூல கவர் பண்ணாது சரி அப்போ இப்படி எழுதாம புக்கில் இருக்கிற மாதிரி எழுதுவோம் ஓவியூல்ஸ் ஆர் நாட் கவர்டு ஆர் என்க்ளோஸ்ட் பை ovary okay ovules are not covered or enclosed by ovary wall okay so adanal idu enna irkum cover aagadanaala it remains exposed all right it remains exposed both before and after fertilization both before and after fertilization okay now the seeds that develop post fertilization are not covered are naked அதுதான் சிம்பிள் அது ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றாங்க
Okay, gymnosperms include medium-sized trees or tall trees and shrubs. One of the gymnosperms, the giant redwood tree, sequoia, is one of the tallest tree species. The roots are generally taproot. Roots are in some genera have fungal association in the form of mycorrhiza. அதுக்கப்புறம் while in some others, small specialized roots called colloid roots are associated with nitrogen fixing cyanobacteria. The stems are unbranched or branched. The leaves may be simple or compound. In cycles, the pinnate leaves persist for a few years. The leaves in gymnosperms are well adapted to withstand extreme of temperatures, humidity and wind. In conifers, the needle-like leaves reduce the surface area. Their thick cuticle and shrunken stomata also help to reduce water loss. Very, very, very basic thinking discuss பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தா நம்பர் 1, நம்மளோட ஜிம்னோஸ்பர்ம்ல என்னென்ன வரும், ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்ன வரும். ஓகே, ஜிம்னோஸ்பர்ம்ல சொன்னா என்னென்ன வரும். நம்பர் 1, மீடியம் சைஸ்டு ட்ரீஸ். மீடியம் சைஸ்டு ட்ரீஸ். ஸோ ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்னு கேட்டகரியில் போட்டா நம்பர் 1 மீடியம் sized trees, number 1. Number 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. Okay, the giant tall trees or shrubs. shrubsனா என்னது, புதர். ஓகே, இதுல எது வேணா இருக்கலாம் gymnosperms. Now one of the gymnosperm, the giant redwood tree sequoia, is one of the tallest tree species. Note பண்ணிக்கோங்க, என்னது, sequoia. sequoia இது என்னது, tallest tree species. எங்க இருக்கு, எந்த கேட்டகரியில வரும், ஜிம்னோஸ்பர்ம்ல வரும் இல்லையா, ஜிம்னோஸ்பர்ம்ல வரும். ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கிறதுலயே, உலகத்துல இருக்கிறதுலயே டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீஷிஸ் செக்குவா, அது எங்க இருக்கு, ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கு. ஓகே, இது என்னது, ரெட் வுட் ட்ரீ. ரெட் வுட் ட்ரீ. ஆல்ரைட், சரி. இது வந்து எப்படி இருக்கும், இதோட ரூட்ஸ் வந்து டேப் ரூட் சிஸ்டம்ல இருக்கும். ரூட்ஸ் எப்படி இருக்கும், டேப் ரூட்ல இருக்கும். அந்த டேப் ரூட்ல இருக்கும்போது ஒரு சில பிளான்ட்ஸ்ல ஃபங்கஸ் வந்து அந்த ரூட் கூட சேர்ந்து ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பண்ணால் அதுக்கு பேர் மைக்கோரிசா. டாய்லெட்ஸ்னா ஹைட் தான். எஸ், டாய்லெட்ஸ்னா ஹைட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ என்னது, இதோட ரூட். ஸோ பிளான்ட், இந்த மாதிரி ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸோட ரூட்ஸ் பார்த்தோம்னா டேப் ரூட் தான் இருக்கும். ஸோ டேப் ரூட்டுன்னு சொல்லும் போது ஒரு சிலது ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சிலதில் என்ன இருக்கும், ஃபங்கஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஃபங்கஸ் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து பிளான்ட் ரூட் கூட அட்டாச் ஆனால் அதுக்கு பேர் மைக்கோரிசா, சிம்பயாட்டிக் அசோசியேஷன், ஃபங்கஸ் வித் த பிளான்ட் ரூட். அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் மைக்கோரிசா. ஒரு சிலதில் என்ன இருக்கும், நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அசோசியேட் ஆகிருக்கும். நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவும் என்ன ஆயிருக்கும், அசோசியேட் ஆகிருக்கும். ஓகே, நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதுக்கு பேர் தான் கொரலாய்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கொரலாய்டு ரூட்ஸ். ஸோ அதில் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் சைனோ பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸ்டெம் எப்படி இருக்கும், ஸ்டெம் நார்மலாக பிரான்ச்டாகவும் இருக்கலாம், அன்பிரான்ச்டாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம். ஸ்டெம் எப்படி வேணா இருக்கலாம், பிரான்ச்டாகவும் இருக்கலாம், அன்பிரான்ச்டாகவும் இருக்கலாம். சரி, ஸோ பிரான்ச்டாக இருந்தால் அது என்னது, அன்பிரான்ச்டாக இருந்தால் என்னது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, இதோட லீஃப் எப்படி இருக்கலாம், இதோட லீஃப் பின்னேட் ஆர் கம்பவுண்ட், பின்னேட் அண்ட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ பின்னேட் லீஃப் அண்ட் காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னா என்ன. ஓகே, பின்னேட் லீஃப் அண்ட் காம்பவுண்ட் லீஃப், இதில் ரெண்டுமே லீஃப் வந்து மார்ஃபாலஜி படிக்கும் போது படிப்பீங்க. ஓகே, பின்னேட் லீஃப் அண்ட் காம்பவுண்ட் லீஃப் அப்படிங்கிறது. ஓகே, எதில் படிப்பீங்க, மார்ஃபாலஜியில் நீங்கள் படிப்பீங்க. சரி, அப்போ பின்னேட் லீஃப்க்கும் காம்பவுண்ட் லீஃபுக்கும் வித்தியாசம் இருக்கா, இருக்குது. நார்மலாக நீங்கள் மியூமோசா பியூட்டிக்கா பார்த்துருப்பீங்க. மியூமோசா பியூட்டிக்கா அப்படின்னா டச் மீ நாட் பிளான்ட். ஓகே, என்னது, டச் மீ நாட் பிளான்ட் பார்த்துருப்பீங்க, டச் மீ நாட் பிளான்ட். ஸோ டச் மீ நாட் பிளான்ட் எப்படி இருக்கும், டச் மீ நாட் பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு இந்த மாதிரி நீளமாக இருக்கும், ப்ளஸ் இதில் சைடில் இந்த மாதிரி லீஃப் இருக்கும். இந்த மாதிரியும் லீஃப் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி என்ன இருக்கலாம், லீஃப் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி காம்பவுண்ட் லீஃபாக இருக்கலாம், ஆர் இந்த
இந்த மாதிரி பின்னேட் லீஃபா கூட இருக்கலாம். இது என்னது? பின்னேட் லீஃபா கூட இருக்கலாம். எது காமெடி ஷார்ட்ஸா? அது எங்கடா இருக்கு? மொபைல் எங்கடா? ஃபோன் எங்கடா? எங்கடா போச்சு ஃபோன்? காமெடி ஷார்ட்ஸா? ஏன் நான் வேறு காமெடி வேறு பண்ணியிருக்கேண்ணா. எங்கடா இருக்கு? பிடபிள்யூ ஆமா என்ன பார்த்தா பிடிக்காது, ஆனா என்ன பார்க்க பார்க்க உனக்கு ரொம்ப பிடிச்ச என்னையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன இப்படி அரகண்ட் பையனா மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரகண்ட் மனுஷன். பட் என்ன பார்க்க பார்க்க இல்ல அரகண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்தா பிடிக்காது, நான் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு தான் கேவலமாக வச்சுருக்காங்க. இது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு. சரி, இதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா எடிட் பண்ணியிருக்கலாம். பட் சரி, ஏதோ ஒன்று. ஸோ பின்னேட் லீவ்ஸ். ஓகே, என்னது? பின்னேட் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ்னா இதுதான். காம்பவுண்ட் லீவ்ஸ் அண்ட் பின்னேட் லீவ்ஸ். ஆல்ரைட், காம்பவுண்ட் லீவ்ஸ் அண்ட் பின்னேட் and compound leaves. Pinnate and compound leaves. All right. Now, Singam ninnale alagda. Na alagda. சரி, இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன். ஸோ பின்னேட் லீவ்ஸ் ஆர் persist for few years. The leaves in gymnosperms are well adapted to withstand extreme temperature. ஸோ ஜிம்னோஸ்பர்மில் இருக்கிற லீவ்ஸ் வந்துட்டு எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் அது சர்வைவ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி கோனிஃபர்ஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் ஓகே, எனக்கு சத்தியமாக புரியல. எனிவேஸ், ஸோ என்னது ஜிம்னோஸ்பர்ம்ஸில் ஒரு சில ஜிம்னோஸ்பர்ம்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட லீஃப் வந்து நீடில் மாதிரி இருக்கும், நீளமாக. அது எதுக்காக அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஒரு சில இதில் என்ன இருக்கும், கியூட்டிக்கல் ரொம்ப மேலே திக் கியூட்டிக்கலாக இருக்கும். அப்படின்னு என்னது, வாட்டரை வந்து எவாப்ரேட் ஆகிடக்கூடாது, வாட்டர் லாஸ் எவாப்ரேட் ஆகிடக்கூடாது, கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதுக்காக கியூட்டிக்கல் மேலே நிறைய இருக்கும். ஸோ லீஃப் மேலே நிறைய கியூட்டிக்கல் இருந்தால் வாட்டர் லாஸ் ஆகாது. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கன்ஸ் ஸ்டொமேட்டா அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்காது, க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருக்கும். ஸ்ட்ரங்கன் ஸ்டொமேட்டா, ஸ்ட்ரங்கன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்டொமேட்டாவில் இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய வாட்டர் லாஸ் ஆகும். ஒன்றுமே புரியல, எனக்கு சத்தியமாக எனக்கே ஒன்றும் புரியல. என்னமோ சொல்ல வரான் பையன். ஓகே, ஸோ அதுதான் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் ஹெட்டரோஸ்போரஸ். All right, very important point. Gymnosperms are heterosporous. Very good. They produce haploid microspores and megaspores. ஓகே, தே ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்ட். இது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது இல்லையா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. த 2 kinds of spores are produced within sporangia that are borne on sporophylls which are arranged spirally along the axis to form lax or compact straboli or cones. The straboli, being microsporophylls and microsporangia, are called microsporangiate or male straboli. The microspores develop into a male gametophytic generation which is highly reduced and is confined to only a limited number of cells. This reduced gametophyte is called the pollen grain. The development of pollen grain takes place within the microsporangia. The cones bearing fine. All right. So in the gymnosperms அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்ல வந்தா இதோட சேம் நம்ம டெரிடோஃபைட்ஸில் படித்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, டெரிடோஃபைட்ஸில் படித்த மாதிரி தான் லைஃப் சைக்கிள் ஆஃப் வாட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இருக்குது. ஓகே, லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். நவ்
இந்த லைஃப் சைக்கிளில் நிறைய வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டான வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளிகேட்டான வார்த்தையை நம்ம வந்து டெவலப் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் க்யூட்டாக நம்ம முடிச்சிடலாம். ஆல்ரைட், ஷார்ட் அண்ட் க்யூட்டாக நம்ம முடிச்சிடலாம். மேல் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், அடல்ட் மேல்லேருந்து ஒரு மேல் கோன் மாதிரி மேல் கோன் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேல் கோன் என்ன ஆகும், டிஸ்பர்ஸ் ஆகி ஸ்போர்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும். அந்த ஸ்போர் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்டிலைசேஷன் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகும். இதுதான் ஓகே, இதுதான் என்னது நார்மல் நம்ம சொல்ல வந்தால் இதுதான் நம்மளோட லைஃப் சைக்கிள். இதை ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்க, காம்ப்ளிகேட் பண்ணி பெருசாக என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இல்லையா, ரைட். சரி, அதனால் இதை வந்து நம்ம ஒரு டயக்ராம் வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கோன் அப்படிங்கிறது கோன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறனால இதுக்கு பேர் கோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. இதையும் ஃப்ளோ சார்ட் மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. அப்படியா? ஆமாண்டா, கன்னியாகுமரி ஸ்லாங் டிஃப்ரெண்ட் தான். சரி, இதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸாக பார்க்கலாம். ஏன்னா ஆஞ்சியோஸ்பர்ம் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது, நாளைக்கு வெறும் ஆஞ்சியோஸ்பர்ம் தான் இருக்குது. அதனால் இது கூட சேர்த்து நம்ம லைஃப் சைக்கிளும் சேர்த்து நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் ஒன்றா முடிச்சு விட்றலாம். சரியா? என்ன பண்ணலாம், ஒன்றா முடிச்சு விட்றலாம். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இது இருக்கட்டும், நம்ம ஜிம்னோஸ்பர்ம்ஸில் இது 2 முடிச்சாச்சு. இந்த ஒரு பேராகிராஃப் இருக்கட்டும். ஓகே, இது பேசிக்ஸ் நம்ம பார்த்தாச்சு, பேசிக் நம்ம முடிச்சாச்சு. இது நம்ம இது நம்ம பேசிக் பார்த்தாச்சு, பேசிக் ஆஃப் கேமெட்டோஃபைட். நம்ம நாளைக்கு லைஃப் சைக்கிள் ஆஃப் கேமெட்டோஃபைட் பார்க்கலாம். சரியா? என்னது இது, லைஃப் சைக்கிள் தானே? எஸ், மேல் அண்ட் ஃபீமேல் லைஃப் சைக்கிள் ஆஃப் கேமெட்டோஃபைட். அதுக்கப்புறம் த மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிஃபரன்ஷியேட்டட், அதே தான். ஓவியூல்ஸ் ஆர் ஃபார்ம் மைக்ரோஸ்போரோஃபில் விச் மெகாஸ்போர் மதர் டிவைட் மைட்டோட்டிக்கலி. இது லைஃப் சைக்கிள் தான். ஸோ லைஃப் சைக்கிள். அதுக்கப்புறம் அன்லைக் பிரியோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் இன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் do not have any independent free living existence. They remain within the sporangia retained on the sporophyte. The pollen grain is released from the micro. இது எல்லாமே லைஃப் சைக்கிள் தான். சரியா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம். ஓகே, பேசிக் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம் படித்தாச்சு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம படித்தாச்சு. ஸோ பேசிக்ஸ் படித்தாச்சு. லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம் நம்ம நாளைக்கு படிக்கலாம். அது கூட ஆஞ்சியோஸ்பர்மும் சேர்த்து படிக்கலாம். ஏன்னா ஆஞ்சியோஸ்பர்ம் இத்தினூண்டு தான் கொடுத்துருக்காங்க, அது நம்ம 1.5 மணி நேரம் படிக்க முடியாது. அது கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், அதுதான் லைஃப் சைக்கிளில். அதுதான் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ பேசிக்லி பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2-3 பேஜ், ஒரு பேஜ் இருக்கும், அது நான் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் என்ன தெரியலையடா, நான் பார்க்கணும். நெக்ஸ்ட் சாப்டர் பிளான்ட் கிங்டம்க்கு ஒரு வேறு என்ன சாப்டர்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் ஃபிசியாலஜி தான் இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸாக தான் இருக்கும். பார்க்கலாம்டா. சரியா? ஸோ என்னது சம்மரி, என்னது சம்மரியில் என்ன படித்தோம், டெரிடோஃபைட்ஸ் படித்தோம் இல்லையா? ஓகே, டெரிடோஃபைட்ஸ் படித்தோம், டெரிடோஃபைட்ஸ் படித்தோம் இல்லையா? டெரிடோஃபைட்ஸ் படித்து முடித்தோம். அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஸ்ட்ரக்சர் படித்தோம், ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் மார்ஃபாலஜி நம்ம படித்தோம் இல்லையா? எதை பற்றி படித்தோம், இதோட ரூட் பற்றி படித்தோம், இதோட ஸ்டெம் பற்றி படித்தோம், இதோட லீஃப் பற்றி படித்தோம்,
ஆல்ரைட், லீஃப் பற்றி படிச்சிட்டோம். ஸோ இதோட ஹேபிட்டேட் படித்தாச்சு, ஹேபிட்டேட் படித்தாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வெறும் லைஃப் சைக்கிள் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? லைஃப் சைக்கிள். ஸோ ஹோம்ஒர்க் என்னது? சால்வ் டிபிபி. டிபிபி வரலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரியா? அடுத்தது என்னது? தேங்க்யூ ஸ்லைட். ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஓகே, இன்னைக்கு லெக்சர் ப்ரீடோஃபைட்ஸ் ஃபுல்லாக முடித்தோம். ஸோ நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த கிளாஸை எண்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ அது அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வீட்டுக்கு நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே வீட்டிலே தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்குங்க. சரியா? நல்லா கொரட்டை விட்டு ஜொல் ஒழுகிட்டே தூங்கணும். நீங்கள் கொரட்டை விட்டு தூங்கினா தான் டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும், கொரட்டை விட்டு ஜொல் ஒழுகிட்டே தூங்கணும். சரியா? தலகாணி ஃபுல்லாக நனைஞ்சிரும். என்னது சப் சப் சப்புன்னு அடிக்கணும், அவ்வளோ ஜொல்லு ஒழுகணும் நீங்கள். சரியா? வாயை திறந்தேன் பெப்பர் பேன் தூங்கணும். புரிஞ்சுதா? சரி. ஸோ ஹெல்தி ஸ்லீப், ஹாவ் எ குட் நைட் ஸ்லீப். ஓகே, see you all tomorrow by same time 8:30. Till then please take care of yourself and keep learning, keep studying. இத்துடன் 2 AM தான் உறக்கம். நான் நேற்று 2 AM தான் தூங்கினேன். இன்றைக்கி நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். ஏன்னா பயங்கரமாக எனக்கு தூக்கம் வருது. ஸோ வீட்டுக்கு போனோன்னே சாப்பிட்டோன்னே தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, குட் நைட் எவ்ரிபடி. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். see you tomorrow. ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். தூங்காமல் இருக்கலாம்டா, பட் தூங்காமல் இருந்தால் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியாதுல்ல, அதனால தான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். சரி, see you. Bye bye.